ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது மக்கள் பண்ணக்கூடிய டாப் 5 மிஸ்டேக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 5 மிஸ்டேக் அவாய்ட் பண்ணா போதும் நம்மளுக்கு பெஸ்டான பாலிசியே கிடைக்கும். முதல் மிஸ்டேக், பிரீமியம் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு கம்மியான கவரேஜ் இருக்கு. 3 லட்ச ரூபாய் இல்ல 5 லட்ச ரூபாய் எடுத்தா போதும் சொல்லிட்டு ஆரம்பத்தில் எடுத்துருப்பாங்க. ஆனா இந்தியால மெடிக்கல் இன்ஃபிளேஷன் எக்கச்சக்கமா இருக்கும். ஒரு சில வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த அமௌண்ட் 10 லன்றதே உங்களுக்கு புரியும். ஒரு ஃபேமிலிக்கு குறைஞ்சபட்சம் 10 இருந்து 15 லட்சத்துக்காவது கவரேஜ் தேவை. பட்ஜெட் டைட்டா இருக்கு, செலவு பண்ண முடியாதுன்னு யோசிச்சீங்கன்னா பேஸ் பிளானோட சூப்பர் டாப் பிளானையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. சீப்பான பிளான்ல ஹையர் கவரேஜ் கிடைக்கும். ரெண்டாவது மிஸ்டேக், இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் வெயிட்டிங் பீரியட கம்ப்ளீட்டா மறந்துடுது. அதாவது நிறைய பேர் பாலிசி எடுக்கும் போதே உங்களுக்கு ஆல்ரெடி ஏதோ ஒரு கண்டிஷன் இருக்கும், அதுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாலிசி எடுத்திருப்பாங்க. ஆனா முதல் நாள்ல இருந்து இது கவர் ஆகாது. ஏன்னா இதான் ப்ரீ எக்ஸிஸ்டிங் இல்னஸ் சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸ்ல 2 வருஷத்துல இருந்து 4 வருஷம் வரைக்கும் இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்கும். அதனால நம்மளோட பாலிசி எடுக்கும் போதே இருக்கிறதுலே குறைவான பிஇடி வெயிட்டிங் பீரியட் எதுல இருக்கோ அதை சூஸ் பண்றது பெட்டர். அதே மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கிறதும் இம்பார்ட்டன்ட். மத்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட மக்கள் செக் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த கேஷ்லெஸ் கிளைமோட இருக்கக்கூடிய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் என்னன்றதை பார்க்காம வாங்குறதா மூணாவது மிஸ்டேக். நீங்க எதிர்பார்க்கிற ஹாஸ்பிட்டல் உங்க பாலிசியோட நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்ல இல்லனா நீங்க உங்க கை காசை போட்டு பில் எல்லாம் பே பண்ணிட்டு பில்ல சப்மிட் பண்ணாதான் அவங்க ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க. அதனால ஒரு பாலிசி எடுக்கும் போதே நீங்க ப்ரிஃபர் பண்ற ஹாஸ்பிட்டல் உங்களோட பாலிசில நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு பாருங்க. அப்பதான் கம்ப்ளீட்டா கேஷ்லெஸ்ஸா கிளைம் பண்ண முடியும். இதுக்கு அடுத்த மிஸ்டேக்கும் பிரீமியம் சேவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரூம் ரெண்ட் லிமிட்டோ இல்ல கோபே கிளாஸோ டிசீஸ் வைஸ் சப்ளிமெண்டோ இல்ல எக்ஸ்க்ளூஷனோட பாலிசி எடுக்கிறது. ஏதாவது ஹாஸ்பிட்டல் பில் வரும்போது தான் தெரியும் நம்ம சேவ் பண்ணதை விட அதிகமா நம்ம கையில இருந்து போற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த எக்ஸ்க்ளூஷன்ஸோ இல்ல லிமிட்டோ போடும்போது இன்சூரன்ஸே இருந்தாலும் நம்ம கையில இருந்து ஒரு பகுதி போற மாதிரி இருக்கும். எப்பவுமே எந்த லிமிட்டும் இல்ல எக்ஸ்க்ளூஷனும் இல்லாம பாலிசி எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே பெரிய பிளண்டர் நமக்கோ இல்ல நம்ம ஃபேமிலிக்கோ பாலிசி எடுக்கணும் யோசிச்சு அதை டிலே பண்ணிக்கிட்டே வருது. மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ் இருக்கிறதே அதிகமா ரெக்ரெட் பண்ற ஃபினான்ஷியல் டிசிஷனும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாம இருக்கிறதா. ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரும்போது தான் தெரியும் இது எடுத்திருந்தா நம்மளால இந்த நஷ்டத்தை அவாய்ட் பண்ணிருக்க முடியும். அதனால இது வரைக்கும் பாலிசி எடுக்கலாம் உங்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு பயோல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி 50க்கும் மேற்பட்ட ப்ரொவைடர்ஸை ஒரே இடத்துல செக் பண்ணி எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு உங்களால சூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ₹1 கோடி ஒருத்தான கவரேஜ் வெறும் ₹400-500 பிரீமியம்ல எடுக்க முடியும். 30 மினிட்ஸ் கிளைம் சப்போர்ட்டோட 25% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு சரியான ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான உடனே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. பயோல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க.